பாரம்பரியத்தையும் பணவியல் வரலாற்றையும் அறிமுகப்படுத்தும் வகையில் சேலத்தில் நடத்தப்பட்ட பழைய ரூபாய் தாள்கள் மற்றும் நாணயங்களின் கண்காட்சி பொதுமக்களின் வரவேற்பை பெறும் வகையில் அமைந்திருந்தது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே நாணய சேகரிப்பு மற்றும் வரலாற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேசிய அளவிலான நாணய கண்காட்சி சேலத்தில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் பல்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த பழங்கால நாணயங்கள், அரிய தபால் தலைகள் மற்றும் வெளிநாட்டு பணத்தாள்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பண்டைய மன்னர்கள் காலத்து நாணயங்கள், பிரிட்டிஷ் இந்திய நாணயங்கள், சுதந்திரத்துக்கு முந்தைய மற்றும் பிந்தைய அரிய கரன்சிகள் மற்றும் பழங்கால கலைப்பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வந்த பிறகு பழங்கால நாணயங்கள் மற்றும் அதன் வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கண்காட்சி மற்றும் விற்பனை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் சேலம் பாராமகால் நாணயவியல் வரலாற்று சங்கத்தின் இயக்குனர் சுல்தான். பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய நாணயவியல் வரலாற்றை அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சி மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. அனைத்து வெளிநாட்டுடைய பணத்தாள்கள் முதல் கொண்டு எல்லா நாடுகளுடைய காயின் நாணயங்கள் அனைத்தும் பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். இதில் வியப்புக்குரிய தகவல் என்ன என்று சொன்னால், உலக நாடுகளிலே அதிகமான பணத்தாள்களையும் நாணயங்களையும் வெளியிட்ட முதன்மையான நாடு இந்திய நாடு. இந்திய நாட்டினுடைய 1947 முதல் கொண்டு இன்று வரை சிறப்பு நாணயங்கள், மக்கள் புழக்கத்திற்கு வெளியிடப்பட்ட அனைத்து நாணயங்களும் தொகுப்பாக காணலாம். அது மட்டும் இல்லை, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா நாணயங்களும் இந்த இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள், அதையும் காணலாம். கண்காட்சியில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்து நாணயங்கள், சுதந்திரத்திற்கு முந்தைய மற்றும் பிந்தைய காலத்து ரூபாய் தாள்கள், நினைவு நாணயங்கள், அரிய வகை நாணயங்கள் என 500க்கும் மேற்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. காந்தி, அண்ணா, எம்ஜிஆர் ஆகிய தலைவர்களின் படம் பொறித்த நாணயங்கள், 1 அணா, 2 அணா, 1 ரூபாய் நாணயங்கள், பழைய 1000, 500, 100 ரூபாய் தாள்கள் என பல தலைமுறைகள் கடந்து வந்த பணத்தின் பரிணாம வளர்ச்சியை இந்த கண்காட்சி படம் பிடித்து காட்டியது. மேலும் புராதன பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. காலச்சக்கரத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய நிகழ்வில் சென்று வந்த அனுபவத்தை இந்த கண்காட்சி ஏற்படுத்தியது என்றால் அது மிகையாகாது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.